இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ சின்ன வீடாக்கு இனிமேல் எப்போ பெரிய வீடு கட்ட? இப்போ உள்ள விலைவாசிக்கு ஒரு செங்கக்கல் கூட வாங்க முடியாது. நீ அந்த சம்மந்தம் வேணான்னு சொல்லிட்டு நல்ல பெரிய வீடாக கார் தான் நிற்கிற மாதிரி பாரு. காரில் போகிற இருந்தால் தான் நமக்கும் பெருமையாக இருக்கும். என்னம்மா பெரிய வீடு சின்ன வீடு, நம்ம கடைசியில் எங்கே போகிறோம்னு சிந்திக்கணுமா இல்லையாம்மா? அங்கேயும் அடுத்த ஆள் வேறு அடங்க வந்துடுவாங்க. அதுவும் நிரந்தரமில்லை. அப்படியே குனிஞ்சு பாருங்க, அதான் நம்ம வீடு. அதையும் நினச்சி பாருங்க. அல்லாஹுவே, நம்ம கோடிக்கணக்கில் கொட்டி வீட்டை கட்டினாலும் நம்ம ஜனாசாவை 3 நாள் கூட அந்த வீட்டில் வச்சுக்கிற மாட்டாகம்மா. இதற்காக கடமையான தொழுகையை கூட நம்ம மறந்து அலையிறோம். என்னம்மா சொல்றிய? பெருமை அடித்தவர்களின் தங்கும் இடம் மிகவும் கெட்டது என்று அல்லாவே சொல்லியிருக்கான். மாடி வீடு கட்டுவதல்ல, சொகுசு காரு வாங்குவதல்ல, சஜதாவில் விழுந்து அல்லாஹ்வுடைய இறை நெருக்கத்தை பெறுவதே நமது வெற்றியாகும். வசதிதான் பெருசுன்னு பெருமையா பேச மாட்டோமா? போதும் என்ற மனமே உண்மையான செல்வம் என்று இந்த வீட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேமா.